டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் சார் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் சொன்ன ஒரு விஷயம் தான் என்னன்னா, சிவகார்த்திகேயனை நான் வந்துட்டு மான் கராத்தே படத்தப்போ நான் நோட் பண்ணேன். ஸோ அவர் ஒரு கிரேட் சூப்பரான ஒரு ஆக்டரு. ஸோ அவர் ஒரு டெலிவிஷன்ல இருந்து, அதாவது டெலிவிஷன் ஆங்கர்ல இருந்து அவர் ஆக்டராக வளர்ந்து வந்திருக்காரு. அண்ட் நிறைய பேருக்கு அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லலாம். மெயினாக வந்துட்டு நிறைய ஆக்டர்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாமல் நிறைய பேர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். அண்ட் இப்போ வந்துட்டு மதராசி படத்தில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு ஹியூஜ் சக்ஸஸில் வரும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அண்ட் ஆசைப்பட்றேங்கிற மாதிரி ஏஆர் முருகதாஸ் சார் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படம் வேர்ல்டு வைடாக தேட்டரில் செப்டம்பர் 5 அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததாக ஒரு செம்ம நியூஸ் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், எஸ்டிஆர் சார் அண்ட் வெற்றிமாறன் சார் இணைஞ்சு ஒரு படம் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப பிஸியாக வந்துட்டு ஸ்கெடியூல் போயிட்டுருக்கு. ஸோ இவங்களோட படத்தோட ப்ரோமோ வந்துட்டு யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு மாதிரி தேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. மெயினாக ஆகஸ்ட் 2 ஆர் 3 வீக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் கூலி படத்தோட இணைஞ்சு அவங்களோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனால் எனக்கு புரியல. ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் சினிமா திஸ் வீக்லேயே. ஸோ சிம்பு சார் அண்ட் வெற்றிமாறன் சார் இணைஞ்சு பண்ணுற படம் வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ என்ன ரீசன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ யாருக்கெல்லாம் தெரியாதோ கண்டிப்பாக சினிமா திஸ் வீக்கில் போய் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி இந்த படத்தை ட்ராப் பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சு. இருந்தாலுமே வந்து இந்த படத்துக்காக ஐயோ உங்களோட காம்போக்காக ஏன் ஹைப்பை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் வந்துட்டு லைக் ரசிகர்களை லைக் ஒரு மனசு கஷ்டப்படுத்த நினைக்கிறீங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய ரூமராக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரூமரை வந்துட்டு நம்பாதீங்க. ஸோ அஃபிஷியலாக இவங்களை பற்றின இன்னொரு அப்டேட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.